ரம்மு, அடியே ரம்மு. எங்க அம்மா ரம்யான்னு அழகா பேர் வச்சிருக்கா, அது என்ன ரம்மு விஸ்கின்னு கூப்பிடுறது? அடுக்கலையிலிருந்து கோபமாக வெளிப்பட்டு கேட்ட ரம்யா பாட்டிக்கு 60 வயதாகிறது. உன்னை அப்படி கூப்பிடுறதுல ஒரு கிக்கு வருதுடி, விஷம சிரிப்புடன் சொன்னார் ரகு தாத்தா. வயது 65. வரும் வரும். எப்படி, பிராந்தி பீரெல்லாம் சாப்பிட்டு வருமே அது மாதிரியா? இல்ல, அதை விட ஜாஸ்தியா. ஏதேது சின்ன வயசு அனுபவமா? ம், இப்போதான் அந்த அனுபவமே வந்திருக்கு. என்ன சொல்றேன்? முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க கோபத்துடன் கேட்டாள் ரம்யா பாட்டி. அடி போக்கத்தவளே, உன்னை என் வாயால ரம்முன்னு கூப்பிட்டேன் பாரு, அதைத்தான் சொன்னேன். ஓஹோ, சரி சரி. எதுக்கு இப்ப கூப்பிட்டேள்? இல்ல, வீடே வெறிச்சோடி கிடக்கு, எல்லாரும் எங்க போயிருக்கா? தீம் பார்க்கா, அது ஏதோ அங்க போயிருக்கா. நீங்க நன்னா அசந்து தூக்கிட்டு இருந்தேளா, எழுந்ததும் சொல்ல சொல்லிட்டு அவெல்லாம் போனா. நான் மூஞ்சி அலம்பிட்டு வரேன், காஃபியை ரெடி பண்ணி வை, சாப்பிட்டுட்டு நாமளும் கிளம்பலாம். எங்க கிளம்புறது? நம்மளை விட்டுட்டு அவ போயிட்டால, நாம நம்ம நகர்ல இருக்க தீம் பார்க்குக்கு போவோம். என்னது, நம்ம நகர்ல தீம் பார்க்கா? என்ன உளர்றே? அடியே ரம்மு, வர்றவாள்லாம் உட்கார்ந்து பேசுவாளோ இல்லையோ, அப்படி பேச தீம் வேணும்ல, அத நான் தான் தினம் ஒன்னா எடுத்து கொடுப்பேன். அதுதான் தீம் பார்க்கு. ஐய, போறோம், அசடு வழியறது என்ற பாட்டி சிரித்தாள். வயதிற்கு ஏற்ற சந்தோஷத்தை அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர்.